எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட இருக்கிற டாக்டர் எஸ் கார்த்திக் கேஎஸ்எம் ஹார்ட் கிளினிக் சென்னை ஆதம்பரம் இட்ஸ் மை ப்ளஷர் டு வெல்கம் யூ. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ நான் டாக்டர் கார்த்திக் சபாபதி, இருதய மருத்துவர். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் இப்போ வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்குது. பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஜிம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனால் இறந்துட்டு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலியிலேயும் கூட அப்படி நடக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாங்க, என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க? அவர் உயிரோட இருக்காரு இல்லை. ஸோ அவர் ஃபஸ்ட்டு நம்ம அவர் பல்ஸ் இருக்கா, மூச்சு விடுறாரான்னு பார்க்கலாம். பல்ஸ் இருக்கு, மூச்சு விடுறாருன்னா அவர் உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. பட் பல்ஸ் இல்லை, அவர் மூச்சு விடலை அப்படின்னா நம்ம உடனே சிபிஆர் ஸ்டார்ட். சிபிஆர்னா என்ன? கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னா, கார்டியோனா ஹார்ட், பல்மனரினா நுரையீரல். ஸோ நுரையீரலையும் ஹார்ட்டையும் நம்ம டெம்பரரியாக. ஸோ இதனால் என்ன சார் ஆகும்? அவங்க உயிர் பழைப்பாங்கன்னா ரொம்ப அதிகமான வாய்ப்பு. ஸோ அவங்க பேச்சு இல்லாமல் இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி சிபிஆர் எடுத்துட்டோம்னா அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஆகும். ஸோ இந்த சிபிஆர் பற்றி இப்போ அவேர்னஸும் அதிகமாகும். ஸோ சும்மா மயங்கி ஒன்றுலாம் ட்ரெயினில் சிபிஆர் கொடுக்கறதே நம்ம பார்க்கணும். ஸோ அதுவுமே தப்பு. ஸோ பல்ஸ் இல்லை, அவங்க பேச்சு மூச்சே இல்லை, பல்ஸ் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கழுத்தில் வச்சு பார்க்கணும். அப்புறம் அவங்க மூஞ்சிக்கிட்ட போய் உங்கள் மூஞ்சை வச்சு அவங்க மூச்சு விட்றாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் பெயின் ஏதாவது கை காலை ஆட்டி அசைக்கிறதுக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அதான் சிபிஆர் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். சரி, எவ்வளோ நேரம் சார் உடனே சிபிஆர் கொடுத்தா படிச்சுப்பாங்களா? ஃபஸ்ட்டு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாரையும் நீங்களே ஹெல்ப் கொடுக்கணும். ஒன்று நீங்கள் இல்லை அவங்க ஆம்புலன்ஸுக்கோ எமர்ஜென்சிக்கோ கால் பண்ணிவிட்டு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் சார் கொடுக்கணும்? சிபிஆர் கொடுத்தா எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம் கொடுக்குமா, 20 நிமிஷம் கொடுக்குமா? இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் சிபிஆர் பண்ணும்போது நம்ம டில் ஹெல்ப் ரைஸ் ஆர் டில் பேஷண்ட் ரீச் ஹாஸ்பிட்டல். ஸோ பேஷண்ட் யாராவது ஆம்புலன்ஸ்லேருந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும், இல்லை பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் யாரும் வரல, நீங்கள் ஒரு ஆட்டோலேயே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஆட்டோலேயே நீங்கள் சிபிஆர் கொடுத்துட்டே தான் போகணும். ஆம்புலன்ஸில் போய் அந்த டாக்டரோ ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃபோ டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஸோ சிபிஆர் ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர், எல்லாருமே கற்றுக்கணும். 9 வயசுக்கு மேலே அனைத்து மக்களும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. நம்மளால ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டால் அது நமக்கு ரொம்ப பெருமை. ஸோ சிபிஆரை பற்றி டீட்டெயில் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம டீம் பண்ணுவாங்க, எல்லாரும் இருந்து பார்க்கணும். சிபிஆர் எப்படி பண்ணுறதுன்ற டெமோ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இவர் தான் ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவரை எழுப்ப பார்ப்போம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம அவர் ரெஸ்பான்ஸே இல்லை. அடுத்தது அவர் நான் மூச்சு வச்சுருவாங்க. ஸோ அவர் மூச்சு, அடுத்தது அவர் கழுத்து கரெக்டாக சைடில் ஒரு இடத்துல கரெக்டாக விரல் வச்சு பல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் பார்க்கலாம். பல்ஸ் இல்லை. ஸோ உடனே இவர் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஸோ இவர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம ஊரில் ஆம்புலன்ஸ் நம்பர் 108 கரெக்டாக. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் நம்பர் தெரிஞ்சால் டேரெக்டாக கால் பண்ணலாம். பட் தெரியல அப்படின்னா 108க்கு உடனே கால் பண்ணுங்க. டில் ஹெல்ப் அரைஸ் நான் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுறேன் வித்தவுட் எனி டிலே. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, உங்கள் வலது கை நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே வலது கை பழக்க முடியாது. மார்புக்கு கீழ்ப்பகுதி, வயிறு மேல் அந்த இடத்துல வச்சுக்கணும், சென்டர் ஆஃப் தி செஸ்ட்டில். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு கை இப்படி கை வச்சுக்கிட்டு இந்த உங்களோட ரிஸ்ட், எல்போ, ஷோல்டர் இது மூணும் ஒரே லைனில் இருக்கு.
அதுக்கப்புறம் நீங்கள் அழுத்தணும். எவ்வளோ தூரம் அழுத்தணும்னா அட்லீஸ்ட் 2லேருந்து 2.5 இன்ச், அதாவது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நெஞ்சு அழுத்தணும். ஸோ அப்போ நீங்கள் அழுத்தும் போது எலும்பு உடையிற மாதிரியோ இல்லை கரெக்ட் மரப்பும் சத்தம் கேட்கலாம், பயப்பட வேண்டாம், அது நார்மல் தான். சரிங்களா? ஸோ 5 சென்டிமீட்டர் மாறு உள்ள போகிறத பார்க்கலாம். இப்போ இது எவ்வளோ வேகமாக அமுக்கணும் அப்படின்னா 100லேருந்து 120 தடவை ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ நான் இப்போ அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெஷர் வந்து ஷோல்டர்லேருந்து வரும், கையில் வந்து என்னோட ரிஸ்ட்டு, எல்போ, ஷோல்டர் எல்லாமே ஒரே லைனில் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணுறீங்கன்னு இதை தப்பாக எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி செய்வாங்க. இப்படி செய்கிறது தப்பு. சரிங்களா? ஒரு கையில் செய்கிறது தப்பு. இதெல்லாமே நான் சொல்கிறது ஒரு அடல்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு அது வேறு. ஸோ அடல்ட்டுக்கு இந்த ரிஸ்ட்டு, எல்போ, ஷோல்டர் 3 ஒரே லைனில் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 சென்டிமீட்டராவது நெஞ்சு உள்வாங்கும். அந்த அளவுக்கு அழுத்தினாதான் உங்கள் ஹார்ட் பீட் வந்து பிரெயினுக்கு மற்ற ஆர்கன்ஸ்லாம் பிளட் சப்ளை நடக்கும். ஸோ திருப்பி அமுக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களால் முடிஞ்சால் மவுத் டு மவுத் ப்ரீதிங் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு யாருக்கும் தெரியாத மவுத் டு மவுத் ப்ரீதிங் அட்வைஸ் பண்ணுறது இல்லை. இப்போ சிபிஆர் டெக்னிக்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வெறும் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமானது. 100லேருந்து 120 நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் சார் நான் கொடுக்குறது, எனக்கு கை வலிக்காதுன்னா கண்டிப்பாக முடியும். அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் அது கொடுக்கணும். 2 மினிட்ஸ் கழிச்சு நான் சொல்லிடுவேன் இப்போ என்னால் முடியல, எனக்கு கை வலிக்குது அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு நான் கற்றுவேன். ஸோ அடுத்த ஆள் வந்து சிபிஆர் கொடுக்க ரெடியாக அவரால் கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் தான் கொடுக்க முடியும். கரெக்டாக கொடுத்தா எங்களாலேயே வந்து 2லேருந்து 3 நிமிஷம் தான் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ரொம்ப மஸ்குலராக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி இன்னொரு வரும். ஏன்னா கண்டினியூஸாக ஒரே ஆளால் கொடுக்க முடியாது. ஸோ எப்படி 2 to 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்சுன்னு சொன்ன உடனே அடுத்த ஆள் ரெடியாக இருக்கும். சரிங்களா? நாங்கள் கொடுக்குறோம். அன்இன்டரப்டடாக எப்படி கொடுக்குறது, பல்ஸ் வந்து எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு ஒரு செக் பண்ணணும். பல்ஸ் வந்துடுச்சா, இப்போ பேஷண்ட் முடிச்சுட்டாரு, மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாரு, பல்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சிபிஆரை ஸ்டாப் பண்ணணும். இல்லை ஒரு முடிவில் அன்கான்சியஸாக இருக்காரு, பல்ஸ் வரலன்னா சிபிஆரை கண்டினியூ பண்ணணும், ஹெல்ப் வராது. சரிங்களா? ஸோ நான் இப்போ ஃபுல்லாக கண்டினியூஸாக கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இது வந்து டேபிள் மேலே இருக்காங்க, இல்லை மேலே ஏதாவது இருக்காங்க. இப்போ என்ன நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன், ஹைட் கரெக்டாக இருக்கனால இப்படி வருது. நிறைய இருக்கிறது எப்படி பண்ணணும்னு அடுத்து சொல்லுங்கள். சப்போஸ் டேபிள் மேலே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, பெட் இருக்காங்கன்னா நீங்கள் டேபிள் மேலே ஏறி முட்டி போட்டு கொடுக்கணும். அதே மாதிரி தான் பிடிச்சி. ஸோ இப்படி பண்ணும்போது ரிஸ்ட்டு, எல்போ, ஷோல்டர் ஒரே லெவலுக்கு வரும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கம்ப்ரெஷன். கண்டினியூஸாக கொடுக்கும்போது கண்டிப்பாக உயிர் பழகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏதாவது தப்பாக செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்ஷன்